ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான் துருக்கி நாட்டின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்காங்க. சீனாவிடம் ஏற்கனவே ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஒரு விமான சண்டையில இந்தியா தோற்கடிப்பதற்கு என்ன மாதிரியான நகர்வுகளை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்க போறாங்க. இந்த ரஃபேல் எம் போர் விமானம் சீன கடற்படையின் J-15 விமானங்களுக்கு ஒரு கடுமையான போட்டியா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எந்த வகையில இந்தியாவின் ரஃபேல் எம் போர் விமானம் சீனாவின் J-15 விமானங்களை விட சிறந்தது, ரஃபேல் எம் போர் விமானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அதனால ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. தற்போதைய நிலையில அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் தான் தங்களிடம் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருப்பதா சொல்றாங்க. மேலும் பல நாடுகள் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா, துருக்கி, ஜப்பான், UK, பிரான்ஸ் போன்ற சில ஐரோப்பிய நாடுகளும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் மற்ற எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் துருக்கியின் கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல தங்களை இணைச்சு கொண்டிருக்காங்க. இந்த கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இந்த வருடத்தோட டிசம்பர் மாசத்துல தன்னுடைய முதல் பறத்தலை மேற்கொள்ள உள்ளது. இதனால இன்னும் ஒரு சில வருடங்கள்ல துருக்கி ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செஞ்சிருவாங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவின் எதிரி நாடுகளான சீனா, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கும். இந்தியாவின் 3 எதிரி நாடுகளிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருப்பது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீர் தொடர்பா ஒரு யுத்தம் ஏற்பட்டால் பாகிஸ்தான் தன்னுடைய கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை பயன்படுத்தி இந்தியா மீது மிக எளிதா தாக்குதல் நடத்த முடியும். இதனால வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்லையும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல ரொம்ப துரிதமா வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 2026ல ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் ரோல் அவுட் செய்யப்பட உள்ளது. 2027ல ஆம்கா விமானம் தன்னுடைய முதல் பறத்தலை மேற்கொள்ளும். இது எல்லாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்திய அரசாங்கம் இந்த ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்கினா மட்டுமே நடைபெறும். அடுத்து இந்தியா ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல பல தனியார் நிறுவனங்களை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. அதாவது உலகில் உள்ள முன்னணி விமான பாக தயாரிப்பு நிறுவனங்களை இணைப்பதன் மூலம் ஆம்கா ப்ராஜெக்டை வேகப்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவின் அத்துணை எதிரி நாடுகளிடம் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருந்து நமது விமானப்படையிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இல்லைன்னா அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால இந்தியா 2 ஸ்குவாட்ரான் அமெரிக்காவின் F-35A 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்குவதற்கான வேலைகளை தற்போது தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா ஏற்கனவே F-35A விமானத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2023 வருடம் நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில அமெரிக்கா தன்னுடைய F-35A விமானத்தை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இதுல இருந்து அமெரிக்கா தன்னுடைய F-35 விமானத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்கு தெரிய வந்தது. சீனாவிடம் ஏற்கனவே J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கு. பாகிஸ்தான், துருக்கி, அசர்பைஜான் போன்ற மேலும் 3 இந்தியாவின் எதிரி நாடுகள் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தங்களுடைய படையில் இணைச்சிட்டாங்கன்னா இந்த பகுதியில இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஏர் சுப்பீரியாரிட்டி பெருமளவுல பாதிக்கப்படும். ஒரு யுத்தம் ஏற்பட்டால் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானால் இந்திய நிலைகள் மீது மிக எளிதா தாக்குதல் நடத்த முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். தற்போதைய நிலையில இந்திய அமெரிக்க உறவு
ஒரு மிகப்பெரிய உச்சத்துல இருக்கு. அதனால இந்தியா அமெரிக்காவிடம் F-35 விமானங்களை கேட்டா அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்ளை செய்வாங்க. ஆனா இந்தியா அதற்கு மிகப்பெரிய விலைகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதை நிறுத்த சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய F-35 விமானங்களை இந்தியா பயன்படுத்தணும்னா பல கண்டிஷன்களை போடுவாங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் பாராளுமன்றத்துல சத்தமே இல்லாமல் அமெரிக்காவுடன் டிஃபென்ஸ் உறவை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பில் பாஸ் ஆயிருக்கு. அதனால அமெரிக்கா பாகிஸ்தானுக்கும் ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா ஆம்கா ப்ராஜெக்டுக்கு தேவையான நிதியை வேகமா ஒதுக்கி அந்த திட்டத்தை விரைவுபடுத்தணும். இன்னும் 5 இல்லனா 6 வருடங்கள்ல ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்திய படையில் இணைக்கணும். அப்படி செஞ்சாதான் இந்திய விமானப்படையின் வலிமை குறையாம பார்த்துக்கிட முடியும். அடுத்த அப்டேட், தற்போதைய நிலையில இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானம் ஒரு ரஷ்ய தயாரிப்பு விமானம். இந்த விமானத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா MiG-29K விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விமான இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இதனால விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனை தொடர்ந்து இந்தியா INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் M போர் விமானத்தை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த போர் விமானம் மட்டும் இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட்டால் இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ரஃபேல் M போர் விமானத்தை இந்தியா தேர்வு செய்வதற்கு முன்பு இந்த விமானங்களை பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. குறிப்பா கோவால இருக்கக்கூடிய INS ஹம்சா விமானப்படை தளத்துல வச்சு இந்த விமானங்களை சோதனை பண்ணி இருக்காங்க. அதாவது இந்த ரஃபேல் M போர் விமானம் பிரான்ஸ் நாட்டின் சார்ல்ஸ் டிகாய் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கப்பட்டு வருது. இந்த சார்ல்ஸ் டிகாய் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பதற்கு கேட்ரபிள் அசிஸ்டட் ரெக்கவரி சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. ஆனா இந்திய கடற்படையில பயன்படுத்தப்பட்டு வரும் INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் மூலமா விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைக்கக்கூடிய போர்க்கப்பல்கள். இதன் காரணமா தான் இந்திய கடற்படை ரஃபேல் M போர் விமானத்தை ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு டேக் ஆஃப் செய்து சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சோதனையின் போது ரஃபேல் M போர் விமானம் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. எப்படி கேட்ரபிள் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயங்குதோ அதே போன்று ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்லையும் இயங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம கேட்ரபிள் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயங்கும் பொழுது எவ்வளவு எடை ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியுதோ அதே எடையை ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு டேக் ஆஃப் செய்யும் பொழுதும் ரஃபேல் M போர் விமானத்தால சுமந்து கொண்டு பறக்க முடியுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரஃபேல் M போர் விமானம் கேட்ரபிள் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள்ல மிக சிறப்பா செயல்படக்கூடிய விமானம். ஆனா இந்தியா ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு ரஃபேல் M போர் விமானத்தை இயக்கும் பொழுது அந்த விமானத்தால் குறைவான அளவு கொண்ட எடையை சுமந்து கொண்டுதான் பறக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா ரஃபேல் M போர் விமானம் அந்த விஷயத்தை முறியடிச்சிருக்கு. ரஃபேல் M போர் விமானத்தை இந்தியால வச்சு சோதனை செய்யும் பொழுது 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க்ஸ், மீடியம் ரேஞ்ச் கொண்ட 2 மைகா EM மிசைல்ஸ், எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து விமானங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படும் 2 மைகா IR மிசைல்ஸ், ஆன்டி ஷிப் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தப்படும் AM-39 எக்ஸோசாட் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை சுமந்து கொண்டு இந்தியாவின் ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு டேக் ஆஃப் செஞ்சிருக்கு. இதன் மூலமா ரஃபேல் M போர் விமானத்தினால எப்படி பிரான்ஸ் நாட்டின் சார்ல்ஸ் டிகாய் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயங்குதோ அதே செயல்திறனோட இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்லையும் இயங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால ரஃபேல் M போர் விமானங்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். தற்போதைய நிலையில சீன கடற்படையில J-15 அப்படிங்கிற டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் பயன்படுத்தப்பட்டு வருது. J-35 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுவே இந்திய கடற்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா MiG-29K விமானங்கள் தற்போது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இயக்கப்பட்டு வருது. டெட்பஃப் அப்படிங்கிற டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா
முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டெட்பஃப் விமானத்தை முழுவதும் டெவலப் செய்து இந்திய படையில் இணைப்பதற்கு முன் இருக்கக்கூடிய கால இடைவெளியில பயன்படுத்துவதற்காக தான் இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்தியா வாங்குறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் எம் போர் விமானம் சீன கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள J-15 விமானத்தை விட சிறியது. ஆனா J-15 விமானத்தை விட அதிகமான எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு ரஃபேல் எம் போர் விமானத்தால பறக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஃபேல் எம் போர் விமானத்தோட எடை 10,600 கிலோகிராம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே சீனாவின் J-15 விமானத்தோட எடை 17,500 கிலோகிராம். J-15 விமானத்தால அதிகபட்சமா 32,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். நீங்க கூட நினைக்கலாம் J-15 விமானத்தினால இந்தியாவின் ரஃபேல் எம் போர் விமானங்களை விட அதிகமான எடையை சுமந்து கொண்டுதான பறக்க முடியுது அப்படின்னு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா J-15 விமானத்துல பயன்படுத்தப்படும் இன்ஜின் மிகவும் குறைவான ஃபியூல் எஃபிஷியன்சி கொண்டது. இதனால அதிக எடை கொண்ட எரிபொருளை J-15 விமானம் எடுத்து செல்லணும். அப்படி அதிகமான எரிபொருளை எடுத்து செல்லும் பொழுது அந்த விமானத்தினால மிகவும் குறைவான எடை கொண்ட ஆயுதங்களை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். இதனால இந்த விஷயம் விமானத்தோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவின் ரஃபேல் எம் போர் விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 9,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ஆனா சீனாவின் J-15 விமானத்துல 12 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி வெறும் 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். கிட்டத்தட்ட 3,000 கிலோகிராம் அதிக எடை கொண்ட ஆயுதங்களை ரஃபேல் எம் போர் விமானத்தால சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விஷயம் ரஃபேல் எம் போர் விமானமும் J-15 விமானமும் நேருக்கு நேர் ஒரு யுத்தத்துல சந்திக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரஃபேல் எம் போர் விமானத்தினால குறைவான எடை கொண்ட எரிபொருளை சுமந்து கொண்டு அதிக தூரம் பறக்க முடியும். அதுவே J-15 விமானத்தினால அதிக எடை கொண்ட எரிபொருளை சுமந்து கொண்டு குறைவான தூரமே பறக்க முடியும். இதனால இந்திய எல்லைக்குள் J-15 விமானத்தினால குறைவான தூரமே ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்த முடியும். ஏற்கனவே இந்த J-15 விமானங்கள் சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கப்படும் பொழுது பல விதமான விபத்துகளை சந்திச்சிருக்கு. அதனால இந்த J-15 விமானம் ஒரு ரிலையபிளான ஃபைட்டர் ஜெட் விமானம் கிடையாது. இந்தியாவின் ரஃபேல் எம் போர் விமானம் ஒரு ரிலையபிளான ஃபைட்டர் ஜெட். சமீபத்துல கூட ஜப்பான் கடற்படையும் பிரான்ஸ் நாட்டு கடற்படையும் இணைந்து ரஃபேல் எம் போர் விமானங்களை பயன்படுத்தி சீன கடல் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியில போர் பயிற்சியில ஈடுபட்டாங்க. சீனா J-15 விமானங்களை பயன்படுத்தி ஜப்பானுக்கு அச்சுறுத்தல்களை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை ஒரு யுத்த நேரத்தில் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற போர் பயிற்சியில இரு நாடுகளும் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போர் பயிற்சியிலும் ரஃபேல் எம் போர் விமானங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. தற்போது இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் எம் போர் விமானம் ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானமா இருந்தாலும் அந்த விமானத்துல பல்வேறு விதமான அப்கிரேடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதனால தற்போது உலகில் உள்ள டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளான ரஷ்யாவின் MiG-29K, Su-33, சீனாவின் J-15, அமெரிக்காவின் F-35B மற்றும் F-22 விமானங்களை விட ரஃபேல் எம் போர் விமானம் மிக சிறப்பா செயல்படக்கூடியது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமா தான் இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனாவின் J-15 விமானத்தை விட இந்தியாவின் ரஃபேல் எம் போர் விமானம் அளவில் சிறியதுதான். ஆனா J-15 விமானங்களை பல முக்கியமான விஷயங்கள்ல ஓவர்டேக் செய்து குறிப்பா தாக்கும் தூரம், ஆயுதங்களை எடுத்து செல்லும் திறன் போன்ற முக்கியமான விஷயங்கள்ல J-15 விமானத்தை ரஃபேல் எம் போர் விமானம் ஓவர்டேக் செய்து இதனால வரும் காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு யுத்தம் ஏற்பட்டால் ரஃபேல் எம் போர் விமானத்தை பயன்படுத்தி சீன கடற்படைக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.